உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஹவுஸ் ஆஃப் த டிராகனோட போன எபிசோட்ல தன்னோட மகனை கொன்ன ஏமாண்ட எப்படியாவது கொல்லணும்னு ரெனைரா சொல்றா. உடனே யார்கிட்டயும் சொல்லாம கிங்ஸ் லேண்டிங்க்கு போன டேமான் அவனோட பழைய ஆளு ஒருத்தனை எலி பிடிக்கிறவங்க கூட கோத்து விட்டு ஏமாண்ட கொல்ல சொல்லி அவனுங்களை அனுப்பி வைக்கிறான். அவனுங்க போன நேரம்னு பார்த்து ஏமாண்டங்க இல்லாததால 2 பேருமா சேர்ந்து குட்டி இளவரசனோட தலையை வெட்டி போட்டுட்டு போயிடுறானுங்க. இப்போ இனிமே என்ன நடக்கும்? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அரண்மனைக்குள்ளேயே வச்சு இளவரசன் கொல்லப்பட்டதால ஒட்டுமொத்த காவலர்களும் அரண்மனை முழுக்க சல்லடை போட்டு கொலகாரனுங்களை தேடுறானுங்க. பத்தாததுக்கு மோப்ப நாயெல்லாம் வேற வச்சு கண்டுபிடிக்க பாக்குறானுங்க. ஆனா கொலகாரனுங்களை கண்டுபிடிக்கவே முடியல. ஆட படுப்பாவீங்களா, அந்த கொலகாரனுங்க வந்தப்ப அரண்மனையில ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. ஆனா இப்ப கூட்டம் கூட்டமா குறுக்கை நடுக்குமா ஓடிக்கிட்டு இருக்கிறானுங்க. இவ்வளவு நேரம் நீங்களாம் எங்கடா இருந்தீங்க? இங்க காவலர்கள் எல்லாம் பரபரப்பா தேடிட்டு இருக்கிற நேரத்துல ஏற்கனவே போதையில இருந்த ஏகான் என் வாரிசை கொன்னுட்டீங்களேடான்னு செம கடுப்பாகி அவனோட அப்பா விசேரிஸ் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு செதுகின வலேரியாவோட மாதிரி வடிவத்தை சல்லி சல்லியா சதைச்சிடுறான். என் மகனை கொன்னுட்டானுங்கல்ல, நான் அவனுங்க மேல போர் தொடுக்க போறேன் அப்படின்னு காட்டு கத்தலா கத்திக்கிட்டு இருக்கான். அவனோட நண்பர்கள் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதே நேரம் தன்னோட அறைக்கு போன ஏமாண்ட் அங்க ரகசிய வழி திறந்திருக்கிறதையும் அவன் வரைபடத்துல குறிக்கிறதுக்காக வச்சிருந்த காசுகள்லாம் காணாம போயிருக்கிறதையும் வச்சு இவனை கொல்லதான் ஆளுங்க வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் ஆலிசன்ட் அவ செஞ்ச பாவங்கள் தான் தன்னோட பேரனை பழி வாங்கிருச்சுன்னு ஓட்டோ கிட்ட கலங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொன்ன ஓட்டோ நடந்த இந்த அசம்பாவிதத்தை தங்களுக்கு சாதகமா மாத்தி மக்களோட அனுதாபங்களை பெறணும்னு சொல்றான். அப்படி பண்ணா ரெனேராக்கு ஆதரவா இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பக்கம் வந்துருவாங்கன்னு சொல்லி அரசவையை கூட்டுறானா. அங்க வந்த ஏகான் என் வாரிச கொன்னுட்டானுங்க, உடனே போற ஆரம்பிக்காம என்னடா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறான். அவனை கொலைகாரங்க கிட்ட இருந்து பாதுகாக்க கூட இல்லாம அப்படி எங்க போயிருந்தீங்கன்னு கிறிஸ்டன் கிட்ட கேட்க, அது நான் தூங்கிட்டேன் அரசே, மத்த காவலர்களும் ரோந்து பணிக்கு போயிட்டாங்க அப்படின்னு கிறிஸ்டன் சொல்றான். அதை கேட்ட ஏகான் இன்னும் காண்டாயிடுறான். ஏன் ஐயோ, அரச குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக உன்னை நியமிச்சா நீ மெத்தையில படுத்து சுகமா தூங்கிட்டு இருக்கிறியா? கண்டிப்பா இந்த கீழ்த்தனமான வேலையை டிராகன் ஸ்டோன்ல இருக்கிற என் அக்கா காரி தான் பண்ணிருப்பா. நாம உடனடியா அவன் மேல போர் அறிவிக்கணும் அப்படின்னு ஏகான் சொல்றான். அதை இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அரசேன்னு குழுவினர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அங்க வந்த சகுனி பையன் நகரத்தை விட்டு தப்பிக்க பார்த்த ஒரு இரவு காவலனை மத்த காவலர்கள்லாம் புடிச்சு வச்சிருக்கிறதா சொல்றான். அதை கேட்ட ஏகான் அவனை நானே வந்து என் கையால கொள்றான்னு ஆக்ரோஷத்தோட கிளம்புறான். அவனை அவசரப்பட்டு கொண்டாதீங்க மண்ணா, அவங்க கிட்ட இருந்து முதல்ல நாம தகவல்களை வாங்கணும் அப்படின்னு ஓட்டோ ஏகான தடுக்கிறான். அதோட இன்னும் நமக்கு ஆபத்தை விளைவிக்கிற யாராவது இங்க இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு அமைச்சர் சொல்றாரு. எனக்கு என்னமோ இங்க இருக்கிறவங்களே ஆபத்தானவங்களா இருப்பீங்களோன்னு தோணுது அப்படின்னு ஏகான் அவனுங்க மேல பாயிறான். இதை நம்ம ஆளுங்க செய்யலமன்னா கண்டிப்பா ரெனேரா தான் பண்ணிருக்கணும். அதை எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாரையும் நம்ம பக்கம் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு ஓட்டோ சொல்ல, யோ தாத்தா, என் மகனை கொண்டுட்டானுங்க நான் இங்க கதறிக்கிட்டு இருக்கிறேன், நீ இன்னும் பேச்சுவார்த்தை நடத்துறதுலயே இருக்கிற. இப்படியே நான் எதுவும் பண்ணாம இருந்தேன்னா எல்லாரும் என்ன சப்பன்னு நினைச்சிருவானுங்கயா. இனிமே என்ன நினைக்கிறது? ஏற்கனவே நீங்க ஒரு சப்பான்னு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவசரமா முடிசூடுன அன்னைக்கே டிராகன் பிட்ட உடைச்சுக்கிட்டு டிராகன் வந்ததுன்னு ஒட்டுமொத்த சம்பவமும் நமக்கு எதிராக நடந்ததால உங்களை எல்லாரும் பீட நினைக்கிறாங்க. அதோட ரெனேரா தான் அரசியாக இருக்கணும்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க அரசே. நாம இந்த சூழலை மாத்தணும்னா குழந்தையோட இறுதி சடங்கை ஊர்வலமா கொண்டு போய் செய்யணும். அப்பதான் மக்களோட அனுதாபம் நமக்கு கிடைக்கும். அவனுங்களோட அனுதாபத்துக்காக என் மகனை நாய் மாதிரி திருள் எழுத்துட்டு போக சொல்றீங்களா? ஊர்வலமா அழைச்சிட்டு போய் ஒரு டர்காரியன் மாதிரி டிராகன் பிட்ல வச்சு எரிக்கலாம்னு சொல்றேன். அப்படி பண்ணோம்னா 100 வீரர்களால கூட வாங்கி தர முடியாத பேரு நமக்கு கிடைக்கும். என் கொள்ளு பேரனோட சாவு புரோஜனம் இல்லாம போயிடக்கூடாது அரசே. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல போற ஆரம்பிச்சிடும். ஆனா அதுக்கு முன்னாடி நாம நம்ம பக்கத்தை பலப்படுத்திக்கணும் அப்படின்னு ஓட்டோ சொல்றான். உன் தாத்தா சொல்ற மாதிரி பண்ணலாண்டா மகனேன்னு ஆலிசன்ட்டோ ஏகான் கிட்ட சொல்றா. அதனால ஏகான் ஒத்துக்கிறான். இறுதி ஊர்வலத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு அமைச்சர்கள் கிட்ட சொன்ன ஓட்டோ அந்த இறுதி ஊர்வலத்துல ஆலிசன்ட்டோ ஹெலனாவும் இருந்தாதான் அனுதாபம் கூடுங்கிறான். அவ ஏற்கனவே துக்கத்துல இருக்கான்னு ஆலிசன் சொல்றா. ஆனா அரசியா அவளோட கடமையை செஞ்சாகணும்னு ஓட்டோ சொல்றானா. அதனால அவளை இறுதி ஊர்வலத்துக்கு தயாராக சொல்றதுக்காக ஆலிசன்ட் அவளை பார்க்க வரா. இந்த மாதிரியான நேரத்துல நம்ம மேல மக்களுக்கு ஏற்படுற அனுதாபம் அவங்கள நமக்கு நெருக்கமானவங்களா ஆக்குமா. அதனால நீ அரசியா அவனோட கடமை செய்யறதுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு ஆலிசன் சொல்றா. ஹெலனாக்கு அதுல விருப்பம் இல்ல. ஆனாலும் ஆலிசன் கூட சேர்ந்து இளவரசனோட உடலை ஊர்வலமா டிராகன் பிட்டுக்கு எடுத்துட்டு போறா. அப்போ ஓட்டோ சொன்ன மாதிரியே மக்கள்லாம் இளவரசனோட இழப்புக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இளவரசனோட உடல் மேல மலர்களை தூவி தங்களோட இரங்கலை தெரிவிக்கிறாங்க. அதோட அரச குடும்பத்துக்கு அவங்களோட ஆதரவையும்
வருத்தத்தையும் தெரிவிக்கிறாங்க. அப்போ ஒரு பள்ளத்துல வண்டி தடுமாறி நிக்குது. உடனே மக்கள்லாம் வண்டியை சுத்தி சூழ்ந்து அவங்களோட ஆதரவு கரங்களை நீட்டுறாங்க. அதை பார்த்த ஹெலனா அப்படியே மூச்சு வாங்கி திணற, குழந்தைய கொன்னு அந்த மிருகம் ரெனேரா நல்லாவே இருக்க மாட்டா அரசி அப்படின்னு சிலர் ரெனேராவை சபிக்கிறாங்க. இவங்க இங்க ஊர்வலமா போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல சிறை வைக்கப்பட்டிருக்கிற பிளட்டை பார்க்க வந்த சகுனி பையன் அவனை கொடுமைப்படுத்த போற பொருட்களை எடுத்து காட்டுறான். அதை பார்த்த பிளட்டுக்கு அல்லு விட்டுருது. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேங்க, தயவு செஞ்சு இன்னொன்னு பண்ணிடாதீங்க. டேமன் தான் ஒரு எலி பிடிக்கிறவன் கூட என்னை கோத்து விட்டு இதெல்லாம் பண்ண வச்சாரு. அவன் எலி பிடிக்கிறவங்கிறத தாண்டி அவனோட பேரு கூட எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு பயப்புள்ள பயத்துல எல்லா உண்மையும் கக்கிடுறான். அப்போ ஒரு தண்டை எடுத்துக்கிட்டு உள்ள வந்த ஏகான் ஏன் புள்ளைய வாடா கொன்னுன்னு அவனை அடிச்சே கொன்னுடுறான். இந்த சமயத்துல இளவரசன் கொல்லப்பட்ட செய்தியும் அதுக்கு ரெனேரா தான் காரணம்னு மக்கள் அவளை சபிக்கிற செய்தியும் ரெனேராவோட காதுக்கு போகுது. நான் இதை பண்ணவே இல்லையே, என்ன எதுக்காக சபிக்கிறாங்க, நான் இதை செய்யலன்னு நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கு எல்லாம் தூது அனுப்புங்க அப்படின்னு ரெனேரா சொல்றா. அனுப்பிடலாம் அரசி, ஆனா அதை அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அமைச்சர் கேட்கிறாரு. நான் வேணா வெர்மேக்ஸ் எடுத்துக்கிட்டு கிங்ஸ் லேண்டிங்க்கு போய் என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வரட்டாமா அப்படின்னு மூத்தவன் ஜெஹாரிஸ் கேட்குறான். ஏன் ஒன்னையும் காவு கொடுக்கறதுக்கா? ஒன்றும் வேணாம், இங்கே இரு. இங்க பாருங்க அவையோர்களே, நானே என் மகன் செத்த துக்கத்துல இருக்கேன். அப்படி இருக்கும் போது நான் எப்படி ஒரு பச்சை குழந்தைய கொல்ல சொல்லி ஆள் அனுப்பன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ரெனேரா கேக்குறா. நீ அனுப்ப மாட்டாத்தா, ஆனா அவன் கூடவே ஒருத்தனை வச்சிருக்கிறியே அவன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அத்தை டேமானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாருக்கு தெரியும் அரசி, நேத்து நீங்க ரொம்ப கோவத்துல இருந்தீங்க, ஒரு வேளை அந்த வேகத்துல நீங்க முடிவெடுத்திருக்கலாம்ல அப்படின்னு ரெனேராக்கு ஆதரவா இருக்கிற சர் ஆல்ஃபிரட்ங்கிறவரே சொல்றாரு. பார்த்து பேசுங்க ஆல்ஃபிரட்னு அத்தை கூட ரெனேராக்காக பேசுறாங்க. ஆனா இவ்வளோ வாக்குவாதம் நடந்தும் இந்த டேமான் பையன் ஊமக்கட்டா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறானா, இந்த பக்கி அமைதியா இருக்கிறத பார்த்தா இவன் தான் ஏதோ பண்ணிருப்பான் போலயே அப்படின்னு ரெனேராக்கு சந்தேகம் வந்துருது. அதனால அவனை தனியா அறைக்கு கூட்டிட்டு வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறா. ஆத்தி சூச்சமத்தை கண்டுட்டாலே அப்படின்னு பயிலும் பண்ண வேலையை ஒத்துக்கிறான். மனுஷனோடா நீ, எப்படிடா உனக்கு ஒரு குழந்தைய கொல்ல சொல்ல மனசு வந்துச்சு? நான் அவனுங்க கிட்ட ஏமாட்டதாமா கொல்ல சொன்னேன், ஆனா அந்த பயிலுங்க மாத்தி குழந்தைய கொண்டுருவானுங்க நான் என்ன கனவா கண்டேன். ஒருவேளை ஏமான் கிடைக்கலனா என்ன பண்ணணும்னு அவங்க கிட்ட சொன்னியா? ஏதோ சொன்னேன், ஆனா என்ன சொன்னு மறந்துட்டேன். இப்படி தேவையில்லாத வேலையை பார்த்து எல்லாரையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டியடா மோடு முட்டி, உன்னை போய் நம்பிடாம பாரு. நானும் சின்ன பொண்ணா இருக்கிறதுல இருந்தே உன்னை திருத்திடலான்னு பாத்துக்கிட்டே இருக்கேன், ஆனா அது நடக்கிற மாதிரியே தெரியல. நான் உனக்காக தானே இதை செஞ்சேன் ரெனேரா, எனக்காக செஞ்சியா இல்ல என்ன வச்சு அரியணை அடையிற உன்னோட கனவு நிறைவேறதுக்காக செஞ்சியா அப்படின்னு ரெனேரா கேட்டதுல டேமான் செம கடுப்பாயிடுறான். யார பார்த்து என்னடி சொல்ற, அன்னைக்கு எரிக்கும் அப்பாவோட கிரீடத்தை எடுத்துட்டு வந்தப்போ நான் தான் அதை உனக்கு போட்டு விட்டு அரசிய அழகு பார்த்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் கர்ப்பமா இருக்கும் போது என்கிட்ட சொல்லாம என்னென்னலாமோ பண்ணல பார்த்தேன். இது வரைக்கும் நான் அரசி ஆகிறதுக்கு ஏதாவது உருப்படியா பண்ணிருக்கியாயா? இப்ப கூட உனக்கு தேவையான படைய திரட்ட தாண்டி நான் ஹேரன் ஹாலுக்கு கிளம்ப போறேன். இப்படி ஏதாவது பேசிக்கிட்டு முதல்ல நீ என்ன இந்த நாட்டின் அரசியா ஏத்துக்கிறியாயா? எப்ப பாரு உனக்கு எது லாபமோ அதை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்க. என் அப்பாவுக்கு தேவைப்பட்ட நேரத்துல கூட நீ இல்லையா? ஹேய், என்னமோ நான் தான் உன் அப்பா விட்டுட்டு போன மாதிரி பேசுற. என்ன அவர் தாண்டி பத்தி விட்டாரு. நான் அவரை விட பலசாலின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் என்ன ஓரம் கட்டிட்டு ஒன்னு அவரோட வாரிசாக்குனாரு. நீ என்ன உன்னோட அறிவுக்காகவும் ஒழுக்கத்துக்காகவும் உன்னை தேர்ந்தெடுத்தாரு நினைச்சியா? என்னை பார்த்து பயந்து போய் ஆக்குனாரு. அவர் உன்னை பார்த்து பயப்படல டேமான். நீ இந்த மாதிரி மூடு முட்டியா இருந்ததால அவர் உன்னை நம்பல. நான் இதை அவனுங்களுக்கு பண்ணலனா அவனுங்க உனக்கு இதை பண்ண நினைப்பானுங்க ரெனேரா. அதுக்குன்னு ஒரு குழந்தைய கொள்ளுவியாடா, அது ஒரு விபத்து அப்படின்னு டேமான் சொல்ல ஆடா போடான்னு ரெனேரா அமைதியாயிடுறா. என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு டேமானுங்கிறது கோவமா கிளம்பிடுறான். அவன் வேக வேகமா வெளியே வரத இதுக்காப்புல வந்து அவனோட மகா பேலா பாத்துறாளா. அவன் எதையோ வேலையை பார்த்து வச்சிருக்காங்கிறது அவளுக்கு புரியுது. ரெனேராவை பார்க்க வந்தவகிட்ட நீ நாளைக்கு காலையில உன்னோட டிராகன் மூன் டான்ஸரை எடுத்துக்கிட்டு கிங்ஸ் லேண்டிங்கு போய் என்ன நடக்குதுன்னு நோட்டம் விட்டுட்டு வா பேலா அப்படின்னு ரெனேரா சொல்றா. சரின்னு சொன்ன பேலா என் அப்பா தான் அந்த குழந்தையோட சாவுக்கு காரணமான்னு கேக்குறா. உன் அப்பா என்னைக்கும் அவன் பாட்டுக்கு தான் எல்லாத்தையும் பண்ணுவான் அப்படின்னு ரெனேரா சொல்ல தன்னோட அப்பன் தான் காரணங்கிறது அவளுக்கு புரிஞ்சிடுது. அந்த சமயத்துல தான் டேமன் கராக்சிஸ் எடுத்துக்கிட்டு ஹேரன் ஹாலுக்கு கிளம்பி போறான். அதுக்கப்புறம் தன்னோட குழந்தைங்க கிட்ட வந்த ரெனேராக்கு டேமன் பண்ண காரியம் எவ்வளவு கொடூரமான காரியம்னு அவங்கள பார்க்கும் போது புரியுது. அதனால ரொம்ப வருத்தப்படுறா. இன்னொரு பக்கம் ஏகான் அவனோட அறையில இருந்து வந்துட்டு இருக்கான். அப்ப எதுக்கு ஹெலனா வராளா? அவனால அவகிட்ட பேச கூட முடியல. எதுவுமே பேசாமங்கிறது கிளம்பிடுறான்.
அந்த சமயத்துல தாங்க குழந்தை கொலை செய்யப்பட்ட அறையை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. மெத்தையில குழந்தையோட ரத்தம் சிந்தி கிடக்கிறத பார்த்த கிறிஸ்டன் ரொம்ப வருத்தப்படுறான். அதனால அவனால ஆலிசன் கிட்ட சகஜமா இருக்க முடியல. அவளும் நடந்த அசம்பாவிதத்தை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறா. கருப்பு அணி செஞ்ச வேலைக்கு அவங்கள பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்ச கிறிஸ்டன் நேரா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஹாரி கிட்ட வந்து அவனோட வெள்ளை அங்கி கரைப்படிஞ்சிருக்கிறதா சொல்றான். அதுவா பிரபு, நாங்க ஊர்வலம் போனப்ப கரையாயிருச்சு போல, நான் உடனே போய் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நான் அங்கி கரைப்படிஞ்சிருக்குன்னு அதை குறிப்பிடலாடான்னு கிறிஸ்டன் சொல்றான். நேத்து நீ தானே அரசனுக்கு காவலுக்கு இருந்த, உனக்கு தெரியாம எப்படிடா கொலகாரனுங்க உள்ளார வந்தானுங்க? அந்த அணிக்கு போனவனோட சகோதரன் மாதிரியே நீயும் துரோகி ஆயிட்டியா? என்ன பிரபு சொல்றீங்க? எனக்கு அதை பத்திலாம் சுத்தமா தெரியாது. எனக்கு அந்த எண்ணம் இருந்திருந்தா நானும் அன்னைக்கு அவன் கூட போயிருக்க மாட்டேனா? நான் என்ன பண்ணானா ஒரு விசுவாசிங்கிறத நம்புவீங்க? நீயும் உன் சகோதரனும் ரெட்டையர்கள் தானே ஹாரி? அப்ப நேரா உன் சகோதரன் மாதிரி பாவலா பண்ணிக்கிட்டு டிராகன் ஸ்டோனுக்கு போ. அங்க இருக்கிற ரெனைராவை கொன்னு எல்லாத்துக்கும் முடிவு கட்டி உன் விசுவாசத்தை நிரூபி அப்படின்னு கிறிஸ்டன் சொல்றான். அங்க சிக்குனா சங்குதான் ஹாரிக்கு புரியுது. இருந்தாலும் அவனோட விசுவாசத்தை நிரூபிக்கிறதா சொல்லிட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் பேலா அவளோட அப்பா பண்ண பாவத்தை நினைச்சு சாப்பிடாம கொள்ளாம தனியா வந்து அம்பு விட்டு அவளோட கவலையை போக்கிட்டு இருக்கா. என்ன நமக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு இன்னும் சாப்பிட வரல அப்படின்னு மூத்தவன் அவளை தேடிக்கிட்டு வர, எங்க அப்பனை நினைச்சா எனக்கே கடுப்பா இருக்குப்பா அப்படின்னு அவளோட கவலைகளை பகிர்ந்துக்கிறா. மூத்தவன் அவளுக்கு ஆறுதல் சொல்றான். அதே நேரத்துல இந்த ஏமான் பயிலும் அவனோட செயலுக்கு வருத்தப்பட்டு இருக்காங்க. பேசிகள் விடுதிக்கு வந்து ஒரு ஆன்டி மேல சாஞ்சிக்கிட்டவன், அந்த கொலகாரனுங்க என்ன கொள்ளதான்ப்பா வந்திருக்கிறானுங்க, ஆனா அவனுங்க வந்த நேரத்துல நான் இங்க வந்து ஓமடியில சாஞ்சி கிடந்ததால அந்த குழந்தைய கொண்டுட்டு போயிட்டானுங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரி மோசமானவனாலாம் இல்ல, நல்லவனாதான் இருந்தேன். ஆனா இந்த லூக் பைய தான் தேவையில்லாம என்னை கேலி பண்ணிக்கிட்டே இருப்பான். அதோட தேவையில்லாம என் கண்ணை பிடிங்கிட்டான் தெரியுமா? அதுல இருந்துதான் என்னோட குணமே மாறிட்டு. அந்த கோவத்துல அவனுக்கு ஒரு பாடம் போட்டுறதுக்காக தான் அன்னைக்கு போனேன், ஆனா அது தப்பாயிருச்சு அப்படின்னு அந்த ஆன்ட்டியோட மடியில படுத்துக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அவனுக்கு ஆறுதல் சொன்ன அந்த ஆன்ட்டி, சில சமயங்கள்ல உன்ன மாதிரி இளவரசர்கள் பண்ற தப்பு எங்களை மாதிரி புதுசனத்தை தான் பாதிக்குது அப்படின்னு அவளோட நிலைமைய சொல்றா. அவ சொன்ன மாதிரி அந்த சண்டையால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது என்னமோ புதுசனம் தாங்க. அந்த புதுசனத்துல ஒருத்தர் தான் இந்த ஹியூஜ் ஹேமர். இவரு ஒரு டர்கேரியனுக்கு முறை தவறி பிறந்த ஆளுங்க. அதனால ராஜபோகமா வாழாம ஒரு சாதாரண கொல்லனா வாழ்ந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆயுதங்கள் செய்யறதுக்கான காசை முன்னாடியே கொடுக்க சொல்லி அரசர்கிட்ட கேட்டார்ல, அது இவரு தான். அவரோட மகளுக்கு உடம்புக்கு முடியல, அதுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு கூட காசு இல்லாத நிலைமையில இருக்கிறாரு. இது பத்தாதுன்னு போர் பதட்டம் இருக்கிறதால நகரத்துல விற்கிற உணவுப் பொருட்களோட விலைலாம் ஏறிக்கிட்டு இருக்கா. அதை சமாளிக்க முடியாம குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அரசர் பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அதனால சீக்கிரமே நம்மளோட கஷ்டம்லாம் தீந்துரும் அப்படின்னு அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு. ஆனா அதை கொடுக்கறதுக்குள்ள தங்களோட நிலைமை இன்னும் மோசமாயிடுமோன்னு அவரோட மனைவி பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரிஃப்ட் மார்க்ல சேதமான கப்பல்களை ஆலின் சரி பண்ணிட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்கு அவனோட தம்பி ஆடம் அங்க வரான். என்னடா அண்ணா, கடல் நாங்க இங்க வந்து உன்னை பார்த்து பாராட்டிட்டு போனாராம். என்ன அடுத்த தடவை ஒரு பொறுப்பை கொடுத்து உன்னை அவர் கூடவே அழைச்சிட்டு போறதா சொன்னாரா? அவரு வந்தது பாராட்டினதெல்லாம் உண்மைதான், ஆனா மத்தபடி வேற எதுவும் சொல்லல. ஏன்டா நான் அப்படி மக்கு சாம்பிராணியா இருக்க? நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன்னு வையேன், அவர்கிட்ட பேசுற மாதிரி பேசி பல சலுகைகளை பெற்றிருப்பேன். அதோட நமக்கு அதெல்லாம் செய்ய வேண்டியது அவரோட கடமைடா. சலுகைகளை பத்தி எல்லாம் பேசுற நேரம் இது இல்ல இடம். இப்போ ஒரு பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் சலுகைகளை பெற இது சரியான நேரம்னு சொல்றேன். உனக்கு பிழைக்கவே தெரியலடா அப்படின்னு ஆடம் சொல்ல, ரொம்ப பேசாதடா டேய் அப்படின்னு அவனோட கழுத்தாமட்டையில கைய போட்டு ஆலின் அவனை அழைச்சிட்டு போறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆடம் கடற்கரையில நண்டு சிப்பி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப ரெனைராவோட முன்னாள் கணவனான லேனார் வலேரியனோட டிராகன் சி ஸ்மோக் அந்த பக்கமா பறந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்தவனுக்கு அதை ஏன் தனதாக்கிக்க கூடாதுன்னு தோணுதுங்க. இந்த ஆலின், ஆடம், ஹியூஜ் ஹேமர் எல்லாரும் முறைப்படி பிறக்கலனாலும் அவங்கெல்லாம் டிராகன் வம்சத்துல பிறந்தவங்க தானே. அதனால அவங்கள சிலருக்கு டிராகன்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கும். நம்ம ஜான்ஸ்னோ மாதிரி அந்த மாதிரி டிராகன்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிற முறை தவறி பிறந்தவங்கள டிராகன் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிராகன் சீட்ஸை வச்சுதாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அரியணை ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. என்னதான் இந்த டேமன் பையன் ரெனைராக்கு தெரியாம ஒரு மோசமான விஷயத்த பண்ணியிருந்தாலும் அத்தையும் மாமாவும் ரெனைரா பக்கம் தான் இருக்கணும்னு பேசிக்கிறாங்க. அந்த சமயத்துல ரெனைரா மிசேரியாவை அழைச்சிட்டு வர சொன்னதால ஏரிக்கு அவளை அழைச்சிட்டு வரான். ஹே, நீ தானே அந்த ஓட்ட கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக திட்டங்களை போட்டது, இப்போ அவனுக்கு எதிராக செயல்படுறதுக்கு எங்களுக்கு உதவுறியா? ஐயோ அரசி, அதெல்லாம் முன்னாடி ஏதோ என்னோட வயிற்று பொழப்புக்காக பண்ண வேலை. இப்போ நான் உங்க பக்கம் தான் இருக்கேன். அப்ப நீ தான் டேமான் கிங்ஸ் லேண்டிங்கு போறதுக்கு உதவி இருக்கல்ல, அதுக்காக அவன் உங்ககிட்ட என்ன வேலை தரதா சொன்னா? எனக்கு சுதந்திரம் தரதா சொன்னாரு அரசி. அப்படியா? ஆனா அதை கொடுக்காம அவன் ஹேரன் ஹாலுக்கு போயிட்டான் போல. எது, ஹேரன் ஹாலுக்கு போயிட்டாரா? அவர் எப்பயுமே இப்படிதான் அரசி, கொடுத்த வாக்க காப்பாத்தவே மாட்டாரு
அப்படின்னு மிசேரியா சொல்றா. அப்பதான் அவளை உத்து பார்த்த ரெனேரா அவ டேமனோட பழைய காதலிங்கிறத கவனிக்கிறா. ஆமா, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாவும் நீ கர்ப்பமா இருக்கிறதாவும் சொன்னானே, அது என்ன ஆச்சு? அவர் உருட்டுன பல உருட்டுகள்ல அதுவும் ஒரு உருட்டு அரசி. தயவு செஞ்சு நீங்களாவது அவர் கொடுத்த வாக்க நிறைவேற்றினீங்கன்னா நல்லா இருக்கும். நீ சொல்ற மாதிரியே நான் உன்னை விடுவிக்கிறேனே வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் மிசேரியா? உங்களுக்கு துரோகம் பண்றதால எனக்கு எந்த ஒரு லாபமுமே இல்ல அரசி. நான் என் வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக பல தவறான செயல்களை செஞ்சது என்னமோ உண்மைதான். ஆனா அது எதுவுமே பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் நினைச்சு நான் பண்ணல. இப்ப கூட பாருங்க, டேமனுக்கு கிங்ஸ் லேண்டிங்க்கு போறதுக்கு ஒரு உதவி பண்ணேன். ஆனா அது ஒரு குழந்தைய காவு வாங்கிருச்சு. இப்படிலாம் நடக்கும்னு அந்த உதவி செய்யும் போது எப்படி அரசி எனக்கு தெரியும்? என்னை பொறுத்த வரைக்கும் டேமன் ஓட்டோ 2 பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு மிசேரியா சொல்றா. பாவம், இந்த பொண்ணு இவங்க 2 பேரால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருப்பா போலயே அப்படின்னு நினைச்ச ரெனேரா கொஞ்ச நேரம் யோசனைக்கு அப்புறம் அவளை விடுதலை பண்ண சொல்லி ஏரிக்கிட்ட சொல்றா. அவனும் அவளை விடுதலை பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் கிங்ஸ் லேண்டிங்ல யாரு தன்னோட மகனை கொன்ன எலி பிடிக்கிறவன்னு தெரியாம இந்த ஏகான் பைய ஒட்டுமொத்த பேரையும் தூக்குல தொங்க விட்டுடுறான். அவங்கள உண்மையான கொலகாரனான சீஸும் தொங்கிட்டு இருக்கான். ஆனா மத்த எல்லாரும் அப்பாவிகள்ல. பாவம், அவங்களோட சொந்தக்காரங்கெல்லாம் கிடந்து கதறாங்க. இவங்களோட இந்த கதறல் சத்தம் ஓட்டோக்கு கேட்டுருது. அவன் பயங்கர ஆவேசத்தோட ஏகானை பார்க்க வரான். ஏண்டா முட்டா பயல, மக்களோட அனுதாபத்தை பெறறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பார்த்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரே செயலால எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியடா அப்படின்னு வண்டையா திட்டுறான். அப்ப அரசர்கிட்ட பார்த்து பேசுங்க பிரபுன்னு கிருஷ்ணன் பைய துள்றானா. நான் என் முட்டாள் பேரங்கிட்ட பேசிட்டு இருக்கேன்டா, அதை கேட்க நீ யாரு அப்படின்னு அவனும் ஒரு ஏறான். யோ தாத்தா, எலி பிடிக்கிறவன் எல்லாம் வந்து என் பிள்ளைய கொல்லுவான், அதை பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா? இப்ப நான் செஞ்ச செயலால எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும்ல, அதுக்குன்னு அப்பாவிங்களையும் சேர்த்தாடா கொள்ளுவ? இப்பதான் ரெனேரா கெட்டவங்கிற பேச்சு எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சுது. இப்படி வெண்ண திரண்டு வர நேரத்துல தாழிய உடைச்ச கதையா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியடா. உன் அப்பா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எவ்வளவு நிதானமா கையாளுவார் தெரியுமா? அவருக்கு போய் இப்படி பிறந்திருக்கிறியடா. நான் ஒன்னு என் அப்பா இல்ல தாத்தா, அதே போல நீங்களும் எனக்கான வலது கை இல்ல. எனக்கு எல்லாத்தையும் சீக்கிரமா செய்யற துடிப்பான ஆளு வேணும். அதனால உங்களோட பதவியை நான் கிருஷ்ணன் கிட்ட கொடுக்குறேன். கிருஷ்ணன் கிட்ட கொடுக்குறியா? எதை வச்சு அவனுக்கு இந்த பதவியை கொடுக்குறேன்? ஏன்னா அவர் உங்களை மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அமைதியா இல்லாம ரெனைராவை கொல்றதுக்கு ஏரிக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொன்ன ஏகான் ஓட்டோவை எல்லா பொறுப்புகள்ல இருந்து நீக்கிறதா சொல்றான். அதுல சாமா கடுப்பான ஓட்டோ, உன்னை சரியா வழி நடத்த ஆள் இல்லாம நீ அனுபவிக்க தாண்டா பேராண்டி போற அப்படின்னு முத்திரையை கழட்டி கிருஷ்ணன் கிட்ட விட்டு எரிஞ்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நேரா அறைக்கு வந்த ஓட்டோ அவனோட பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறான். அங்க வந்த ஆலிசண்ட் அவனுக்கு ஆறுதல் சொல்றா. தன்னோட மகன் கொல்லப்பட்டதால தான்ப்பா ஏகான் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க அவனை தப்பா எடுத்துக்காதீங்க. உன் மகனுக்கு தலைக்கணம் ஏறிட்ட ஆலிசண்ட், அவனுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையே இல்ல. எல்லாத்தையும் இரும்பு கரம் கொண்டு அடைக்கலான்னு மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது, பட்டாதான் திருந்துவான். ஆனா அவன் படுறதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அதனால நான் ஓல்ட் டவுனுக்கு கிளம்புறேன். அங்க உன்னோட கடைக்குட்டி மகன் டேரான் இருக்கான்ல, அவன் அது என் பேச்சை கேட்டு உருப்புறானான்னு பாப்போம். அப்படிலாம் பேசாதீங்கப்பா. இப்ப இருக்கிற சூழல்ல நீங்க ஹை கார்டனுக்கு போறதுதான் சரி. ஏன்னா அங்க இருக்க டைரல் வம்சம் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க போய் எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள ஏகான சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். எப்படியோ புரிஞ்சுக்கிட்டானா நல்லது. அமைதியா இந்த நாட்டை ஆள்றதுக்கான வழியை நம்ம வேகமா உருவாக்கணும் ஆலிசண்ட், இல்லைன்னா எல்லாமே நம்ம கை மீறி போயிடும் அப்படின்னு ஓட்டோ சொல்றான். சரிப்பான்னு சொன்ன ஆலிசண்ட் அவ ஒரு பாவம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றா. அந்த பாவத்தெல்லாம் நான் கேட்க விரும்பலாமான்னு சொல்லி ஓட்டோவெல்லாம் அனுப்பி வச்சிடறான். சரின்னு ஏகானுக்கு புத்தி சொல்ல அவனோட அறைக்கு போறாளா. அங்க அந்த பைய புள்ள செத்ததை நினைச்சு கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். அவனோட துக்கத்தை அவன் அழுது தீர்த்து கட்டும்னு அவனை விட்டுட்டு அவளோட அறைக்கு வந்தவன் அங்க இருந்த கிறிஸ்டியன் கோல் கூட சேர்ந்து அவளோட துக்கத்தை ஆத்திக்கிறா. இங்க அதெல்லாம் நடந்துட்டு இருந்த நேரத்துல டிராகன் ஸ்டோன் கோட்டையில இருந்து கிளம்பின மிசேரியா ஒரு வெலேரியன் கப்பலை நோக்கி போயிட்டு இருக்கிறா. அப்ப அந்த கப்பல்ல டிராகன் ஸ்டோனுக்கு வந்தவங்க கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஆரிக் பைய போறானா. ஹே, எப்படிரா இப்பதானே கோட்டையில இருந்து அனுப்பி வச்ச அப்படின்னு மிசேரியா அவனே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே அது ஏரிக்கு இல்ல, அவனோட ரெட்டை ஆரிக்குங்கிறது அவளுக்கு புரிஞ்சிருது. உடனே ஏரிக்கு எச்சரிக்கைப்படுத்துறதுக்காக கோட்டையை நோக்கி கிளம்புறா. அவ விரட்டிட்டு வரதுக்குள்ள இந்த ஆரிக் பைய கோட்டை வாசலுக்கு வந்துடுறான். பிரபு, நீங்க உள்ளல இருந்தீங்க அப்படின்னு வாயிற்காவலர்கள் கேட்க, அப்ப நான் வெளியே போனது கூட தெரியாத லட்சணத்துல நீங்க காவல் காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த வாயில் காவலர்களை ஒரு மிரட்டுறான். உடனே அவனுங்க பயந்து போய் உள்ளார விட்டுறானுங்க. தன்னோட ரெட்டை மாதிரியே உள்ள வந்தவன் அவனோட கண்ணில் படாம ஒளிஞ்சபடியே ரெனேராவோட அறைக்கிட்ட வந்துடுறான். அப்பதான் ரெனேரா நைட்டியை மாத்திக்கிட்டு தூங்க போறா. அவளோட அறைக்கு வெளியே நின்று காவல் காத்துக்கிட்டு இருந்த வீரனை வேற ஒரு வேலை சொல்லி அனுப்பிட்டு அவன் போன உடனே ரெனேராவை கொள்றதுக்காக உள்ள வந்துடுறான். என்ன இந்த பைய திடீர்னு இவ்வளோ ஆக்ரோஷமா வரான் அப்படின்னு ரெனேரா முழிக்கிறா. டே சகோதரா நிலுடான்னு உண்மையான ஏரிக்கு அங்க வந்து நிக்கிறான். அப்பதான் வந்திருக்கிறவன் தன்னை கொல்ல வந்திருக்காங்கிறதே ரெனேரா சுதாரிக்கிறாங்க. அரசி ஒண்ணு பண்ணிடாதான்னு ஏரி குறுக்க போடுறான்.
அவளை நான் கொல்லாம விட மாட்டேன்னு ஏரிக்கு ரெனேராவை தாக்க பாக்குறானா. 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அப்ப சத்தம் கேட்டு அந்த காவலன் திரும்ப வந்துடுறான். ஆனா அங்க சண்டை போடுறதுல யார் இவங்க ஆளுன்னு ரெனேராக்கும் தெரியல, அந்த காவலனுக்கும் தெரியல. அதனால பதட்டத்தோட வேடிக்கை பார்த்துட்டே நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒருத்தன் இன்னொருத்தவனை கொன்னுடுறான். யாரு பொழைச்சிருக்கிறதுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்களா. என்ன மன்னிச்சிருங்க அரசி, என்ன வச்சுதான் உங்களை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு மிஞ்சினவன் தன்னைத்தானே குத்திக்கிட்டு செத்துடுறான். அப்பதான் அது ஏரிக்குங்கிறது அவங்களுக்கு புரியுது. இனி டிராகன் வம்சத்தோட அரியணை ஆட்டத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த திங்கட்கிழமை வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.